ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்த ஒரு 4 இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா? நம்ம 4 இண்டிகேட்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியல. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு நம்மளுக்கு டெலிகிராம் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 இண்டிகேட்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கு. இதெல்லாம் எப்படி ப்ரோ யூஸ் பண்றது, இதெல்லாம் எதுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி தான் மெசேஜ் பண்றீங்க. சரி, இன்னும் நிறைய பேர் வந்து அதை எப்படி ப்ரோ நம்ம ஃபேவரட்ல ஆட் பண்றது அப்படின்னு தெரியல. சரிங்களா? ஸோ அதுக்கும் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு. பார்க்காதவங்க நீங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது நம்ம எப்படி வந்து ஃபேவரட்ல வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெலிகிராம் குரூப் போனீங்கன்னா நம்மளுக்கு அது லிங்க் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த லிங்க் நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள போய் நம்மளுக்கு அந்த ஸ்டார் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபேவரட்ல வந்து என்ன செய்யுங்க, ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஆனால் அதுக்கும் வந்து என்ன செஞ்சிருக்கேன், நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய வந்து பிகினர்ஸ்க்கு வந்து அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தெரியல. ஸோ அதனால நான் வந்து அந்த வீடியோ வந்து செஞ்சிருக்கேன், போட்டிருக்கேன். சரிங்களா? அதையும் வந்து என்ன பண்ணுங்க, மறக்காம பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நிறைய பேர் யூஸ் பண்ணாம இருக்கீங்க. ஸோ யூஸ் பண்ணுங்க. சரி, ஸோ இன்னைக்கு அதையும் பார்த்துட்டு நம்மளுக்கு அதே மாதிரி நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போறாங்க. சரியா? நம்ம வந்து எப்பவுமே ப்ரீமியத்தில் எடுப்போம். ஆப்ஷன் ப்ரீமியத்தில் நம்மளுக்கு வந்து என்ன லெவல்ஸ் இருக்க போறாங்க அதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இண்டெக்ஸ்ல என்ன லெவல்ஸ் இருக்க போறாங்க அதையும் நம்ம வந்து என்ன செய்யலாங்க, பார்க்கலாம் இன்னைக்கு தெளிவா. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஓடிடி பேஸ் வேல்யூ வித் சிந்தட்டிக் ஃபீச்சர். சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் பற்றி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இது என்ன நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மிட் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ரேஞ்ச் மேலேயும் இருக்கு, கீழே இருக்கு. சரிங்களா? இது வந்து நம்ம எதை வச்சு எடுத்திருக்கோம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். எதை வச்சு எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா என்ன எடுத்திருக்கோமோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட கால் அண்ட் புட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதோட ப்ரீமியம் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். கால் ஆப்ஷன் அப்படின்னா நம்ம பிளஸ் பண்ண போறோம், புட் ஆப்ஷன் அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ண போறோம். மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கால் அண்ட் புட்டையும் ரெண்டையும் நம்ம கூட்டி போடுற வேல்யூ தான் நம்மளுக்கு இந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்றது வருது. ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் நம்மளுக்கு லாஜிக். ஸோ அந்த ப்ரீமியத்தை நம்மளுக்கு மார்க்கெட் கடந்து போறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து செய்ய போறோம், பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு மேலே போனாங்கன்னா நம்மளுக்கு செல்லருக்கு வந்து என்ன செய்யுங்க, லாசஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்ற லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த லெவல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது யூஸ் பண்ணி பாருங்க, நிறைய வந்து நல்ல ரிசல்ட் தான் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? நிறைய பேர் நல்ல ஒரு பாசிட்டிவா தான் வந்து எனக்கு சரி என்ன செய்றீங்க, மெசேஜ் வந்து பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பேஸ் வேல்யூனா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்கலன்னா பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு மார்க்கெட்ல நிஃப்டி அப்படின்னு எடுக்கும்பொழுது ஒவ்வொரு 50 பாயிண்ட்டுக்கும் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இருக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு 50 பாயிண்ட்டுக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு 50 பாயிண்ட்டையும் நம்மளுக்கு கடந்து போகும்பொழுது நம்மளுக்கு மார்க்கெட்ல என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான், மேக்ஸிமம் 100 பாயிண்ட் தான் செய்வாங்க மார்க்கெட் வந்து நிலை பெறுவாங்க. ஓகேங்களா? இப்போ 100 பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ 100 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் வந்து இருக்குமா அப்படின்றது கிடையாது. 120 இருக்கலாம், 112 இருக்கலாம், இல்லைன்னா 98 இருக்கலாம், இல்லைன்னா 88 அந்த மாதிரி கூட இருக்கலாம். சரிங்களா? அதை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஆப்ஷனோட ப்ரீமியம் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த வேல்யூ நம்ம வந்து ஆட் பண்ணும்போது தான் என்ன செய்வீங்க, நம்மளுக்கு அந்த கரெக்டான அந்த ஒரு இது வந்து கிடைக்கும். சரிங்களா? அந்த லெவல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த லெவல்ஸ் தான் என்ன செய்யறோம், நம்ம இங்க வந்து பிளாட் பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இங்கனக்குள்ள ஒரு 50 பாயிண்ட் ஸ்ட்ரைக்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு 50 பாயிண்ட் ஸ்ட்ரைக். அப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு 50 பாயிண்ட் ஸ்ட்ரைக்குள்ள தான் மார்க்கெட் என்ன செய்றாங்க, இப்போ வந்து மூவ்மெண்டம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள தான் என்ன செய்றாங்க, மார்க்கெட் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்யலாம், இதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு மேல போனாதான் நம்மளுக்கு என்ன செய்வாங்க, அடுத்த ரேஞ்சு நோக்கி போறதுக்கான வாய்ப்பு. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு 50 பாயிண்ட் கடக்கும் பொழுது நம்மளுக்கு மார்க்கெட்ல என்ன ஆகும், ஒரு சின்னதா அந்த ஸ்ட்ரைக் கூட ஃபைட் பண்ணி தான் என்ன செய்யணும், அவங்க வந்து கடந்து போகணும். அதாவது இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் நம்மளுக்கு வந்து மீட்டிங் ஆகிறாங்க இல்லையா? மீட்டிங் ஆகும் பொழுது ஸோ அவங்கள வந்து என்ன செய்யணும், அவங்க கடந்து போகணும் அப்படின்னா அவங்க கூட ஃபைட் பண்ணி தான் கடந்து போகணும். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் ஆவாங்க. சரியா? ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன செய்யறோம், இந்த ஒவ்வொரு லைனையும் வந்து அந்த பிரீமியத்தின் வேல்யூ வச்சு என்ன செஞ்சிடும், நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த லைன்ஸ் தான் இது. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதே இது நம்ம வேற ஸ்ட்ரைக் போட்டோம்னா நம்மளுக்கு வேற வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் எங்க இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் எங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க. சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும், இதுல வந்து இன்புட்டா வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்டோட கேண்டில் க்ளோசிங் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ அதன் நேர்பைல நம்மளுக்கு என்ன ஏடிஎம் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா,
ஸோ அந்த இன்புட்டை நீங்க இதுல கொடுத்துக்கலாம், அந்த ஸ்ட்ரைக் பிரைஸோட இன்புட் வந்து இதுல கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பேஸ் வேல்யூக்கு மட்டும், ஓகேங்களா. ஸோ அதே இது நம்மளுக்கு ஸோ ரேஞ்ச் அண்ட் சிந்தடிக் ஃபியூச்சர் இருக்குங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ்ல ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன எடுத்துருந்தோம் அப்படின்றத வச்சு நம்ம என்ன செய்யணும், இதை வந்து கொடுக்கணும். இதை நீங்க ஆன் பண்ணி பார்க்கும்போது ப்ரீவியஸ் டே க்ளோசிங்ல நம்ம என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோமோ அதை கொடுங்க. இந்த பேஸ் வேல்யூக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் பேஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா. நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஆனாலோ ஒரு கேப் டவுன் ஆனாலோ நம்மளுக்கு இதை வந்து அந்த மெத்தட்ல பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம பார்க்கும் பொழுது என்ன இருக்குன்னு பாருங்க. நான் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து மாத்திருக்கேன், 950 போட்டிருக்கேன். சரிங்களா. 25,950 அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு பேஸ் வேல்யூ என்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னா 25,958 அப்படின்றது நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ அப்போ இங்க பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, இந்த லெவலுக்கும் அடுத்த லெவலுக்கும் தான் நிக்கிறாங்க. சரிங்களா. அப்ப நம்மளுக்கு 50, 100. சரிங்களா. அந்த 100 ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா. ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், அதுல வந்து இன்புட்டா வந்து கொடுத்துக்கோங்க. சரியா. இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,922. அப்ப நம்ம ஏன் 25,900 போடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ நம்ம எதை பேஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம ஏடிஎம் ஸ்டேக் தான் பார்க்கணும். சரிங்களா. அதான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பாட்டை பேஸ் பண்ணி கொடுக்கறது இல்ல, நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் செய்றாங்க கொடுக்குறாங்க. சரிங்களா. அது மந்த்லி ஃபியூச்சர் இல்லைங்க, வீக்லி ஃபியூச்சர். அதான் நம்ம சிந்தடிக் ஃபியூச்சர்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து வீக்லி ஃபியூச்சர். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன செய்றாங்க, ஏடிஎம் ஸ்டேக் எல்லாமே வந்து என்ன செய்றாங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் பார்க்கணும், நீங்க அதை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அதோட சார்ட் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வியூலையும் கிடையாது, நம்மளுக்கு ப்ரோக்கரேஜ்லையும் கிடையாது. சரிங்களா. அது நம்ம தான் வந்து டெவலப் பண்ணணும். ஓகேங்களா. சரி, ஸோ அதை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஆப்ஷன் செயின் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின்ல நம்மளுக்கு யார் டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்க ஆன் பண்ணி வச்சிட்டீங்கனாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு யார் வந்து எல்டிபில தெரியும், யாருக்கு வந்து எல்டிபி வந்து நம்மளுக்கு பிரீமியம் டிஃப்ரெண்ட் ரொம்ப கம்மியா இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஏடிஎம் ஸ்டேக். சரிங்களா. ஸோ அதை நீங்க வந்து என்ன செய்யணும், இன்புட்டை வந்து கொடுத்துக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஓகேங்களா. நீங்க வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க ஆப்ஷன் செயின் பார்த்துட்டு அதுல வந்து யாருக்கு வந்து டிஃபரன்ஸ் கம்மியா இருக்காங்களோ அவங்க வந்து என்ன செய்றாங்க, ஏடிஎம் இருக்காங்க. ஸோ அந்த ஏடிஎம் வந்து நீங்க இன்புட்டா வந்து இதுல வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா. சரி, ஸோ ஜஸ்ட் இதுதான். இதுல வேற என்ன இருக்கு நம்மளுக்கு, ஹெச்எல்சி. சரிங்களா. ஹெச்எல்சினா எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், ஹை லோ க்ளோஸ். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. ஸோ அதையும் நீங்க வந்து வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுலாம். ஓகேங்களா. இது வந்து அடிஷனலாக தான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. எல்லா லைனையும் நீங்க ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எது வேணுமோ அதை மட்டும் நீங்க ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் அதுதான். ஓகேங்களா. இப்போ நம்ம டெய்லி கொடுக்குறோம் இல்லைங்களா லெவல்ஸ். ஸோ அதுல வந்து அது வந்து இந்த இதுல தான் வரும். சரிங்களா. அது வந்து நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் தான் வரும். அதில் வந்து நம்ம என்ன ரேஞ்ச் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மிட் ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த மிட் ரேஞ்ச் மட்டும் நம்மளுக்கு எடுக்கிறோம் டெய்லி வந்து S1 எடுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த S1 வந்து நம்மளுக்கு இந்த மிட் ரேஞ்ச் தான். ஓகேங்களா. S1 வந்து இந்த மிட் ரேஞ்ச் தான். ஸோ R2 மட்டும் நம்மளுக்கு வந்து வேற. ஓகேங்களா. R2 வந்து நம்மளுக்கு ஒரு வேற லாஜிக் யூஸ் பண்ணி அதை எடுத்திருக்கோம், மத்தபடி வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா. அதுக்கு அந்த இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா R2க்கு பதிலாக தான் இந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்றது கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்றது கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. வேற ஒன்று. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நம்ம ஆப்ஷன் செயின். சரிங்களா. ஆப்ஷன் செயின் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதில் நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறோம், அதே மாதிரி ரெஃபரன்ஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ஒன்று கொடுக்குறோம். அதான் நம்மளுக்கு நியர்பை மார்க்கெட் எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்து அந்த நியர்பை ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக். சரிங்களா. இதில் நீங்கள் வந்து 10 இல்லைனா 15 வச்சுக்கலாம், அதுக்கு மேலே கொண்டு போக வேண்டாம். அதுக்கு மேலே கொண்டு போனால் உங்களுக்கு பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எரர் வந்து காட்டும். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் ஓப்பன் பிரைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பன் பிரைஸ் வேணும்ன்றாங்க, நீங்கள் ஓப்பன் பிரைஸ் கூட செஞ்சுக்கலாம், பார்த்துக்க முடியும் அதில். ஓகேங்களா. ஓப்பன் பிரைஸ் வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம், அதுக்கு உண்டான வீடியோவும் இருக்கு. ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க, நம்மளோட பிளேலிஸ்ட்ல அதுவும் இருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட்டர் ஆச்சு. ஸோ தென் நம்மளுக்கு இது ஒன்று. சரிங்களா. ஆப்ஷன் பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு சைடுவேஸ் மார்க்கெட். ஓகேங்களா. நம்மளுக்கு சைடுவேஸ் மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இதுங்க இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் கூட நீங்க என்ன செய்யலாம், இதை வச்சு நீங்க தாராளமா பார்க்க முடியும். ஓகேங்களா. அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படின்றதையும் பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு சைடுவேஸ்ல மார்க்கெட் இருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா. சைடுவேஸ்ல எப்போ இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 0 வேல்யூ பிலோ இருக்கும் போதெல்லாம் மார்க்கெட் வந்து சைடுவேஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். சரிங்களா. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 0 வேல்யூ பிலோ வந்திருக்காங்க, தென் நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு வந்து செஞ்சிருக்காங்க, மேல வந்து வந்திருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட்லயே தான் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அதான் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட்லயே தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்மளுக்கு ஒரு சைடுவேஸ்ல போனாலுமே நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பிரீமியம் வந்து மேல தான் செஞ்சிருக்காங்க, ஏறி இருக்காங்க. ஓகேங்களா. நம்மளுக்கு இது எந்த லாஜிக் அப்படின்னா இதோட லாஜிக் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் பிலோ
இருந்தாலே நம்மளுக்கு வந்து சைடுவேஸ் மார்க்கெட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓப்பன் பிலோ இருந்தாலே நம்மளுக்கு வந்து என்னதுங்க சைடுவேஸ் மார்க்கெட்னு அர்த்தம். அதாவது நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஆனாலுமே நம்மளுக்கு என்ன செய்யுங்க ஓப்பன் பிலோ வந்து இருக்கக்கூடாது. அதாவது 2 ஸ்ட்ரைக்குமே வந்து ஓப்பன் பிலோ வந்து இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் ரொம்ப சைடுவேஸ்ல போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இண்டிகேட்டர் வந்து கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இதுவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து லிங்க் இருக்கு. ஸோ யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓடிடி லைவ் பிஎன்எல் ட்ராக்கர் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா நீங்க பேப்பர் ட்ரேட் பண்ணிக்கலாம். பேப்பர் ட்ரேட் வந்து செஞ்சுக்கலாம். இதில் வந்து நீங்க பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்க என்ட்ரி பிரைஸ் போட்டீங்க அப்படின்னா போதும். அதே மாதிரி டார்கெட் பிரைஸ், ஸ்டாப் லாஸ் பிரைஸ் ரெண்டுமே நீங்க வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா இது லைவ்ல வந்து நம்மளுக்கு பிஎன்எல் வந்து காட்டிட்டே இருக்கும். ஓகேங்களா? லைவ்ல வந்து நம்மளுக்கு பிஎன்எல் வந்து காட்டிட்டே இருக்கும். இது வந்து நம்மளுக்கு பேப்பர் ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதா இருக்கும். சரிங்களா? நீங்க வந்து லைவ் மார்க்கெட்ல என்ன செய்யலாம், இதுல வந்து பேப்பர் ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான இண்டிகேட்டர் தான் அது. ஓகே, வேற எதுவும் இல்லை. இது சிம்பிள் தான். இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா குவான்டிட்டி நம்மளுக்கு நிஃப்டியில் வந்து 75 குவான்டிட்டி நம்ம இருக்கு. 75 குவான்டிட்டி நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி என்ட்ரி பிரைஸ் நான் 60 ரூபா போட்டிருக்கேன். 60 ரூபாய் நம்மளுக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருக்கு அப்படின்னா நம்மளுக்கு டார்கெட் என்ன வரும், ஸ்டாப் லாஸ் என்ன வரும் அப்படின்றத நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுல வந்து பிஎன்எல் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நீங்க 60 ரூபாய் எப்படி ஆயிருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு நம்மளுக்கு பிஎன்எல் போகுது, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குதா அப்படின்றத நீங்க என்ன பண்ணலாம், நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதுதான். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் வந்து நான் நிறைய டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணாலே போதுமானதான். ஓகேங்களா? அதுக்காண்டி நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் எல்லாமே கிடைக்கும். சரியா? ஓகே, சரி. இப்போ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு லெவல்ஸ் வந்து என்ன செய்யலாம் எடுத்துடலாம். ஸோ நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா என்ன இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 26,000. சரிங்களா? 26,000 அப்படின்றதுலாம் நம்மளுக்கு கம்மியா இருக்கிறாங்க. புட் ஆப்ஷன் 88, கால் ஆப்ஷன் 65 அப்படின்னு இருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ அதை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்பொழுது சிந்தட்டிக் ஃபியூச்சரா நம்மளுக்கு என்ன இருக்கிறாங்க அப்படின்னா 25,976 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி R1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 26,065 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி R2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 26,129 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. S1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,911 அப்படின்ற லெவலும், S2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,854 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம எப்பவுமே சொல்றதுதான், R1க்கு மேல ஓப்பன் ஆனாலும் S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு வந்து லெவல்ஸ் வந்து என்ன செய்யுங்க மாறக்கூடும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு எந்த அப்டேட் இருந்தாலும் அதில் தான் வந்து என்ன செய்வோம் கொடுப்போம். ஓகே, நியூ இயர்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்கு. ஸோ அதையும் வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு லைவ்ல தான் வருவேன். ஸோ அதனால என்ன செய்யுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா? ஸோ அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்பீங்க, எனக்கு வந்து சார் அதை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ரெக்கார்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ரெக்கார்டிங் எதுவுமே இருக்காது. நம்ம எப்பவுமே லைவ் வந்தோம் அப்படின்னா அதோட ரெக்கார்டிங் வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ அது லைவ்ல மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம பிரீமியத்தோட லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ பிரீமியத்தோட லெவல்ஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 76 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 137 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 171 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 206 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 37 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 28 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. எப்பவுமே சொல்றது தான், இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யலாங்க மல்டிபிள் ஸ்டேக்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மல்டிபிள் ஸ்டேக்ல வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இது காலுக்கும் இதே லெவல்ஸ் தான், புட் ஆப்ஷனுக்கும் இதே லெவல்ஸ் தான். ஓகேங்களா? நிறைய பேர் அதான் டவுட் கேட்குறீங்க. ஸோ நம்மளுக்கு ரெண்டுக்குமே ஒரே லெவல்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து டபுள் சார்ட்டை வந்து இந்த இதுல இருந்து ஆன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த இது எப்படி கொண்டு வர்றது அப்படின்றதையும் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.